Hi friends, welcome to Yuva's Kitchen. இன்னைக்கு நம்ம Yuva's Kitchen சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து சீஸியான மஷ்ரூம் கேப்சிகம் சாண்ட்விச் ரெசிபி தான். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியா இருக்கும். இது வந்து just 5 minutes இருந்தாவே போதும், குயிக்கா மேக் பண்ணிரலாம். சோ இத எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு pan ஹீட் பண்ணிட்டு அதுல காய் வதங்கறதுக்குலவா ஆயில் சேர்த்திக்கிறேன். 3 பல்ல அளவுக்கு பூண்டை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துன வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நான் கட் பண்ணி வச்ச கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரெட் அண்ட் எல்லோ கலர் கேப்சிகம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலர் கேப்சிகம் நீங்கள் சேர்த்திக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்திக்கிறேன். இதில் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். அதோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூளும் நான் சேர்த்திக்கிறேன். ஏன்னா வந்து கேப்சிகம் மஷ்ரூம் எல்லாமே சேர்த்திருக்கோம். அதனால் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரிகானோ லீஃப் சேர்த்திக்கிறேன். இப்போ மஷ்ரூம் கேப்சிகம் எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 minutes போல் இதை குக் பண்ணுங்கள். மஷ்ரூமை நம்ம எப்போ குக் பண்ணுற போதும் சரி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ வந்து மஷ்ரூம் குயிக்காகவே வெந்துடும். இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். நான் இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டுக்கு மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக நான் சீஸை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட்டுக்கு மேலே ஃபஸ்ட் ஒரு லேயர் நான் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் ஸ்டஃப்பை ஒரு லேயராக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டஃப் மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து லைட்டாக நான் கீ தடவிக்கிறேன். நீங்கள் பட்டர் இருந்தாலும் கூட தடவிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ப்ரெட்டையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ப்ரெட்டுக்கு மேலே ஒரு லேயர் சீஸ், அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மஷ்ரூம் கேப்சிகம் ஸ்டஃப், அதுக்கப்புறமா வந்து மேலே ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல நம்ம பட்டர் தடவின இடம் வந்து அடியில் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மேலே இருக்கிற ப்ரெட் மேலேயும் வந்து லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். பட்டர் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெட்டோட ஒரு சைடு வெந்ததும் அதை வந்து இன்னொரு பக்கமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சீஸியான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அதோட மஷ்ரூம் கேப்சிகம் ஸ்டஃப்போட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நான் இன்னொரு ப்ரெட்டையும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெட்டை நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ள மஷ்ரூம் கேப்சிகம் ஸ்டஃப்போட அவ்வளோ சீஸியாக இருக்குது. சீஸ் வேண்டான்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டஃப் மட்டும் நீங்கள் வச்சு கூட கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு இந்த சீஸியான கேப்சிகம் மஷ்ரூம் சாண்ட்விச் ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.